Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அண்ணா. எப்பவுமே ஹாப்பியாக இருங்க, லைஃப்பில் நல்லா அச்சீவ் பண்ணுங்க, ஸ்டே ஸ்ட்ராங். என்றைக்குமே இந்த மாதிரி ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி பர்த்டே புகழ் அண்ணா அண்ட் வி லவ் யூ. ஹாப்பி பர்த்டே புகழ் அண்ணா. ஹாப்பி பர்த்டே புகழ். 100 வயசு நன்னா இருக்கட்டும். இல்லை இதே மாதிரி கண்டினியூவாக பண்ணுங்கள். இன்னும் அப்கிரேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்ல முடியும். இன்னும் நல்லா பண்ணுங்கள் இதுக்கப்புறமும். புகழ் அண்ணா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஹாப்பி பர்த்டே, வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் புகழ். ஐ எம் யுவர் ஃபேன். ஹாப்பி பர்த்டே புகழ் அண்ணா. ஹாப்பி பர்த்டே புகழ் போ. விஷ் ஹாப்பி பர்த்டே சார். சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோட வாழ்த்துக்கள் சார். ஹாப்பி பர்த்டே அண்ணா. ஹாப்பி பர்த்டே புகழ் அண்ணா. விஷ் யூ புகழ் அண்ணா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் புகழ் ப்ரோ. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே புகழ். ஸோ இப்போ எப்படி எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி லைஃப் லாங் சிரிக்க வைங்க. அண்ட் காட் பிளஸ் யூ டு ரீச் மோர் ஹைட்ஸ் அண்ட் பி சக்ஸஸ்ஃபுல். யா, தேங்க்யூ. நான் எத்தனையோ பேர் எடுத்தேன், பட் எல்லாருக்கிட்டையும் இல்லாத ஒரு எனர்ஜி புகழண்ணா பற்றி கேட்குறப்போ உங்ககிட்ட இருந்துச்சு. ஸோ ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு தீவிர ரசிகையாக இருப்பாங்க நினைக்கிறவங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? இப்படியே இருங்க, இதே மாதிரி உங்களோட ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களோட லெவல் நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. எப்படி கவுண்டமணி செந்தில் அவங்களாம் ரீச் ஆனாங்களோ அதே மாதிரி ரீச் ஆவீங்க கண்டிப்பாக. இப்போ வந்து நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டுவேன், அவர் யாருன்னு மட்டும் பார்த்து சொல்கிறீங்களா? ஓகே, ஒரு விஜய் டிவி புகழ் தெரியுங்களா? தெரியும். குக் வித் கோமாளிலேருந்து பார்த்துட்டு இருக்கு. இவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? இவரோட ஹியூமர் சென்ஸ் அண்ட் அப்புறம் இவர் நல்லா கேர் பண்ணுவார் பீப்புளை. யாரா? சிவாங்கி அவங்களோட ப்ரோ சிஸ் அந்த பாண்ட் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி அவர் பொண்ணுங்களுக்கு கேர் பண்ணுவாரா இல்லை பசங்களுக்கு கேர் பண்ணுவார்? எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே கேர் பண்ணுவார். ஃப்ரெண்டுன்னா நல்லா இருப்பார், சிஸ்டர்னாலும் நல்லா தான் இருப்பார். இவர்கிட்ட வந்து உங்களுக்கு ரொம்ப மைண்டில் இருக்கிற அந்த ஒரு காமெடி, இவர் பண்ண காமெடியில் உங்கள் மைண்டில் இருக்கிறதா ஒரு காமெடி ஞாபகம் இருக்கா? அவர் வந்து தாமு அப்பாவை அப்பங்க அப்படின்னு கூப்பிடுவார், அது ரொம்ப பிடிக்கும். இவருக்கு வந்து ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? புகழ், விஜய் டிவி புகழ். விஜய் டிவி புகழ் எப்படி இவரை தெரியும்? இது குக் வித் கோமாளியில் ஃபேமஸாக இருந்தார், அதனால தெரியும். காமெடி இது பண்ணியிருக்கேன். ஓகே, இவர் பண்ண காமெடியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காமெடினா எந்த காமெடி தான் மைண்டில் இருக்கா? அப்படி ஆனால் எல்லாமே நல்லா தான் பண்ணுவார் அந்த எபிசோட் ஃபுல்லாமே. அதனால் எல்லாமே பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து அவர் லேடி கெட்டப்லாம் போட்டு பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் ஓன் கெட்டப்லேயே பண்ணார். எந்த விஷயம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், அவருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்? காந்தாரா கெட்டப் ஒரு டைம் போட்டு வந்தார் பார்த்தீங்களா, அது நல்லா இருந்துச்சு. அது செம்மையாக பண்ணியிருந்தார். அந்த இது ஒரு ரியல் அந்த ஹீரோக்கு ஈக்குவலாகவே ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அது பண்ணி பார்த்தோம். இப்போ இன்னொரு குக் வித் கோமாளியில் பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, ஸோ குக் வித் கோமாளியில் சிவாங்கி தங்கச்சியாக அவர் பண்ணதும், அதேமாரி வந்து ஃப்ரெண்டு சுஸ்தி அவங்களோட அந்த காம்போ, எந்த காம்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இல்லை அவர் என்ன பர்பஸ்க்காக அந்த மாதிரி காமெடிலாம் பண்ணுறாரு? மக்கள் எப்படி காமெடினாவே மக்களை மகிழ் வைக்கிறது பர்பஸுக்கு தான் பண்ணுறாரு. மற்றபடி அது அவர் எந்த பர்பஸ் பண்ணுறது இல்லை. சிவாங்கி கூட தங்கச்சி அது நல்லா தான் இருக்கும். அது கொஞ்சம் எமோஷ்னலாக ஜாலியாக தான் இருக்கும் அந்த எபிசோடு பார்க்கும்போது. புகழ் எப்படிங்க பார்த்தேன்னு சொல்கிறீங்க? புகழ் தெரியாமல் இருக்க முடியாது. குக் வித் கோமாளில் அதுவும் ஒரு சீசனை தூக்கி விட்டவரே அவர் தான். நல்லா பண்ணுவார் அவர் பண்ண காமெடியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி எந்த காமெடி? இல்லை, எனக்கு புரியல. நாங்கள் இதை வந்து ஹாஸ்டலில் சொல்லாத இதுவே கிடையாது. இல்லை, எனக்கு புரியல அப்படின்ட்டு அவர் குக் வித் கோமாளில் சொன்ன அந்த டைலாக் வந்து நாங்கள் எப்பயுமே சொல்லுவோம். இந்த டைலாக் நல்லா இருக்கும். அவர் சொல்கிற அந்த ஒரு வேர்ட்ஸ் அது எல்லாமே சூப்பராக இருக்கும். புரியல? ஆமாம், அந்த கவுண்டர். ஆமாம், அந்த கவுண்டர் ரொம்ப பிடிக்கும். அவரோட ப்ளஸ்ன்னு என்ன நினைக்கிறீங்க? அவரோட ப்ளஸ்னால் அவர் நல்ல ஸ்ட்ராங்காக எல்லா கேரக்டரையும் எடுத்து யார் என்ன சொன்னாலும் எனக்கு இல்லை, நான் பண்ண வேண்டியதை பண்ணுவேன், என்னால் முடிஞ்சதை நான் கொடுப்பேன்ட்டு அவ்வளோ இதில் இருந்தும் அவர் மேலே வந்து ரொம்ப பெரிய விஷயம். அவருக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அவரை பார்த்து சொல்லிடுங்க. அண்ணா, நீங்கள் பண்ணுறத நல்லா பண்ணுறீங்க, எப்போவுமே அதை நல்லா பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுனா ரொம்ப சந்தோஷம். இப்போ கூட ரீசெண்டாக பர்த்டே கொண்டாடினாங்க, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. லைஃப்பில் நீங்கள் நல்லா அச்சீவ் பண்ணுறீங்க, அதே மாதிரி நல்லா அச்சீவ் பண்ணுங்கள், இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுங்கள். உங்களோட காமெடியை பார்த்து நாங்களும் இன்னும் நல்ல ஜாலியாக எப்பயும் இருக்கணும். ஹாப்பி பர்த்டேண்ணா. விஜய் டிவி புகழ் அண்ணா. எப்படி தெரியும்? இல்லை, விஜய் டிவி நான் பார்ப்பேன் அடிக்கடி. அவர் நிறைய கெட்டப் பண்ணியிருக்காரு. ஸோ லேடிஸாக பண்ணியிருக்காரு, அவர் ஓனாகவே பண்ணியிருக்காரு. எந்த வந்து அவருக்கு சூப்பராக செட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் ஓன் செட்டப்பே நல்லா தான் இருக்கும். அவர் பண்ண காமெடியில் ரொம்ப பிடிச்ச காமெடினா
ரொம்ப பிடிச்ச காமெடினா குக் வித் கோமாளி எவ்வளோ பார்ப்போம். அதில் பண்ணுற காமெடி எல்லாமே நல்லாயிருக்கும். விஜய் டிவி புகழ். ஸோ எப்படி தெரியும் இவரை? குக் வித் கோமாளி, கேபிஐ சாம்பியன்ஸ்லாம். ஓகே பிரதர், இவர் நிறைய காமெடி பண்ணியிருக்காரு. ஸோ எந்த காமெடி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த காமெடி வந்து மைண்டில் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது? இந்த காமெடி ஷெரின் குக் வித் கோமாளியில் பண்ணியிருப்பார். ஷெரின் கெட்டப் போட்டு ஓ மை காட் அப்படிம்பார்ல. அது நல்லா இருக்கும். ஓகே, இப்போ அவர் வந்து சுஷ்டியோடையும் பண்ணியிருக்காரு ஃப்ரெண்டாக, சிவாங்கியோடையும் பண்ணியிருக்காரு தங்கச்சியா. ஸோ எது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு? சிருஷ்டியோட பண்ணது தான். ஏன்? ஏன்னா டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவருடைய சிவாங்கி கூட அவ்வளோ அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்னால அடிச்சிக்க மாட்டாங்க. சிருஷ்டியோடனா நல்லா அந்த ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி ரிலேஷன்ஷிப்பை நல்லா இது பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும். அவருடைய வெற்றிக்கு சக்ஸஸ்க்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஹார்ட் ஒர்க் தான். அவரோட ஹார்ட் ஒர்க் தான். இவர் புகழ். இவர் குக் வித் கோமாளியில் வராது. குக் வித் கோமாளி தெரியும். அதுக்கு முன்னாடி அவரும் தெரியும். அவருடைய காமெடியில் நல்லா இருக்கும். நிறைய கெட்டப் போட்டு பண்ணியிருக்காரு. இந்த காமெடி வந்து எனக்கு மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் புகழ்னால. அவர் அந்த லேடிஸ் கெட்டப் ஃபர்ஸ்ட் கிளாஸ். லேடிஸ் கெட்டப் அவருக்கு அப்படியே அத்துபடி. யார் வேணால் சொல்லலாம் அவரை பார்த்தா. அவருக்கு லேடி கெட்டப் தான் சூப்பராக செட் ஆகும். ஃபர்ஸ்ட் கிளாஸாக செட் ஆகும். ஸோ அவர் இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்காருல்ல, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அவரோட உழைப்பு தான் காரணம். தன்னம்பிக்கை தைரியம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உழைப்பு தானாக வரப்போகிறது. நீங்கள் குக் வித் கோமாளி பார்த்தேன்னு சொன்னீங்க. தங்கச்சியா சிவாங்கி கூடயும் அவர் காமெடி பண்ணியிருப்பாரு, ஃப்ரெண்டாக சுஸ்தி கூட பண்ணியிருப்பாரு. எது வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்? சிவாங்கியோட தான் அவர் செட்டு பக்காவாக இருக்கும். வந்து அவர் காமெடி பண்ணுறாருல்ல, எந்த ஹீரோவோட அவர் பண்ணா காம்போவாக பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நம்ம வடிவேல் தான். வடிவேல் பண்ண நல்லா இருக்கும். விஜய் டிவி புகழ் குக் வித் கோமாளி. எப்படிங்க பார்த்தோன்னே சொல்கிறீங்க? அவர் சின்ன வயசுலேருந்தே நான் அவர் ஆரம்பத்தில் கலக்கப்போது யாரில் வந்து ஃபெயிலியர் ஆகி போனவர். அவர் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு லேடிஸ் வேஷம் போட்டு ரொம்ப ஏழ்மையானதுலேருந்து வெல்டிங் வேலை செஞ்சு ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை செஞ்சு அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு இப்போ இந்த நிலைமையில் முன்னுக்கு வந்திருக்காரு அவர். ஆனால் அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் எல்லாத்துட்டையும் க்ளோஸாக பழகுவார், கோவப்பட மாட்டார். இப்போ சில வாய்ப்பில் கோலி சோடா பார்ட் 2 சீரியல் வெப் சீரியலில் வந்திருக்காப்புல. அவர் பார்க்காத ரோல் இந்த ஃபிலிமில் இருக்குது. வில்லன் கேரக்டர் வந்து அவர் நம்ம காமெடியாகவே பார்த்துட்டோம். ஆனால் இதில் வந்துட்டு காமெடி வில்லனாக பார்க்கக்குள்ள நான் நம்பவே முடியல அவர் இந்த மாதிரிலாம் பண்ணுவாரான்னு. ஆனால் பிடிச்சிருக்கு. அவர் இப்பயும் இல்லை, எப்பயுமே அவருக்கு நான் லைக் பண்ணுவேன். அவர் ரொம்ப பிடிக்கும். வந்து நிறைய காமெடி பண்ணியிருப்பார். அவருக்கு எந்த விஷயம் வந்து சூப்பராக செட் ஆகும்? லேடிஸ் கெட்டப்பில் பண்ணதா இல்லை அவர் ஓன் கெட்டப்பில் பண்ணதா? எனக்கு பிடிச்சது லேடிஸ் கெட்டப் தான். அவர் வாய்ஸ் நல்லா இருக்கும். அவர் ஏதாவது ஒன்று சொல்லி காட்டுங்களேன். அவர் வந்துட்டு இந்த வடிவேல் பாலாஜியும் ஒரு கலக்க போது எந்த ப்ரோக்ராம் தெரியல, ஒரு டெத்தாக இருந்திருப்பார். இவங்க வந்துட்டு இது ஆந்திரா, அவங்க வந்துட்டு தமிழ் நம்ம லோக்கல் மாதிரி, சென்னை லோக்கல் மாதிரி நியூ மாதிரி அவங்க பேசக்குள்ள இவர் வந்து லூ போடுவார். அப்புறம் அந்த ஒரு பூ விஷயம் வரும். அந்த பூ விஷயம் வரக்குள்ள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். புகழ் பார்த்தோன்னே சொல்கிறீங்க? டிவி புகழ். சமையல் இது குக்கில் இருந்தார். குக் வித் கோமாளியில் இருந்தார். அவர் சினிமாவில் நடிச்சிருக்கார். குறுகிய காலத்தில் மேலே வந்திருக்கார். நல்ல நகைச்சுவை நடிகர். அவர் லேடி கெட்டப் போட்டு நிறையா பண்ணியிருப்பாரு. அவர் ஓன் கேரக்டராகவே நிறையா பண்ணியிருப்பாரு. எந்த காமெடி நல்லா இருக்கும்? லேடி கேரக்டர் நல்லா இருக்கு. அவர் வந்து சிவாங்கியோட தங்கச்சியாக பண்ணியிருப்பாரு. பார்த்து ஆமாம், ரொம்ப 2 பேரும் அந்யோன்யமாக இருப்பாங்க. சுஸ்தியோட ஃப்ரெண்டாகவும் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், சிவாங்கி என் சிஸ்டர் தான் சொல்லுவார். அதுமாதிரி சிவாங்கி எங்கே போனாலும் போட பிரதர்னு சொல்லிட்டு. புகழ். எப்படி பார்த்தோன்னே சொல்கிறீங்க? குக் வித் கோமாளியில் பார்ப்போம். அப்படிங்களா? சரி, இவர் என்ன பண்ணுவார்? காமெடி பண்ணுவார். சரி, ஓகேம்மா. அவர் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருல, இந்த அளவுக்கு காமெடி பண்ணி வளர்ந்துருக்காருல, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? குக் வித் கோமாளி தான். குக் வித் கோமாளி தானா? காமெடி வில்லன் அவர். காமெடி ஹீரோ. காமெடி வில்லனா காமெடி ஹீரோ? காமெடி ஹீரோ. எனக்கே கன்ஃபியூஸாக இருக்குது. புதுசான ஒரு பதிலாக இருக்குது. காமெடி வில்லனா காமெடி ஹீரோவா? காமெடி வில்லன். காமெடி வில்லன். ஓகே, அந்த படம் பார்த்துருக்கீங்க. சூப்பர். ஸோ இவர் வந்து அந்த படத்தில் தான் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? அது முன்னாடி வெளியெலாம் பார்த்ததில்ல, ஃபோட்டோவில் பார்த்துக்கிறேன். ஃபோட்டோவில் பார்த்துருக்கீங்களா? சரி, ஓகேவா. குக் வித் கோமாளியில் அவர் பண்ணியிருக்காரு, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி கலக்க போது யார் பண்ணியிருந்தாரு? அந்த விஜய் டிவியில் பார்த்துக்கிறேன். பார்த்துருக்கீங்களா? ஸோ அவர் வந்து நல்லா காமெடி பண்ணுவாரா, நல்லா வில்லனிசம் பண்ணுறாரா? வில்லனிசம் பண்ணுவார். வில்லனிசம் பிடிச்ச ஒரு ஆள் நான் பார்த்து உங்ககிட்ட இருந்து இவ்வளோ பெரிய வில்லன் வந்து ஃபேன் இருக்கார் பாருங்க, இவர் தான். ஓகே பிரதர். ஸோ அவர் பண்ணதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா, இது வந்து ரொம்ப ஐடென்டிஃபையாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். எதனா ஒன்று தான் எப்படி சொல்கிறேன். விஜய் டிவியில் பண்ணிக்கிறாரு பார்த்தீங்களா, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. விஜய் டிவியில் வந்து லேடி கெட்ட போட்டு பண்ணியிருப்பாரு, அதெல்லாம் கூட ரொம்ப பிடிக்கும். இன்னும் புகழ். எப்படிங்க பார்த்துன்னு சொல்கிறீங்க? புகழை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. பிகாஸ் அவரை பார்த்தாவே சிரிப்பு வரும். அண்ட் அவர் பண்ணுற காமெடி எல்லாமே வந்து எல்லாரையுமே சிரிக்க வைக்கும் இல்லையா. ஸோ எனக்கு டவுனாக இருந்தால் கூட நான் அவரோட வீடியோஸ் தான் பார்ப்பேன். ஸோ சச் இன்ஸ்பிரேஷன். நான் எக்ஸ்பெக்டே பண்ணி பார்க்கல.
இல்லை புகழ்னா எல்லாருக்குமே பிடிக்கும் சர்டன்லி. ஸோ அவர் நிறைய டைப் ஆஃப் காமெடிலாம் பண்ணியிருக்காரு. ஸோ எது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? அந்த ஃபெமினைனாக ரோல்ஸ் பண்ணுறாரு இல்லையா, அது எக்ஸாம்பிள் எனக்கு அந்த கேரக்டர் சரியாக ஞாபகம் இல்லை. பட் ஃபெமினைனாக பண்ணும்போது அந்த காஸ்டியூம் அதுக்கேற்ற மாதிரி அந்த வாய்ஸ் எல்லாம் மாற்றுறது வந்து அண்ட் இந்த சேனலில் இப்போ குக்கு வித் கோமாளியில் இருக்கும்போதே அவங்கள மாதிரிலாம் லைக் பண்ணுறாரு இல்லையா, அது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஓகே, புகழ் அண்ணாவோட ப்ளஸ்ன்னு என்ன சொல்லுவீங்க? எவ்வளோ ஒரு டாப்க்கு போனாலும் வந்துட்டு யூனோ லைக் அதே குவாலிட்டியோடு இருக்கார். அண்ட் மோரோவர் வந்து என்ன அந்த ஃபீமேல் ரோல் எடுத்து பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஒரு ஆக்டராக எத்தனையோ பேர் அதுக்கு கலாய்ச்சிருப்பாங்க, பட் அந்த காஸ்டியூம்லேருந்து எல்லாமே எடுத்து பண்ணுறாரு இல்லையா, அதுதான் அவரோட ப்ளஸ் ஆக்சுவலாக. அவர் அப்கமிங்கில் எந்த ஹீரோவோட காம்போவாக பண்ணால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தளபதின்னு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. பட் தளபதியோட மேபி இந்த லாஸ்ட் மூவியில் நடித்தா நல்லாயிருக்கும். அது என்ன ஆசையாக இருக்குது? தளபதியோட மூவியில் நடித்தா நல்லா. தளபதியோட நான் விஜய் ஃபேன். ஸோ தலைவரோட அவரை பார்க்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. புகழ் என்ன பார்த்தேன்னு சொல்கிறீங்க? அவர் நிறைய இது சேனலில் பார்த்துருக்கேன். அது குக்கு வித் கோமாளி ரொம்ப பிடிச்ச இது. நல்லா என்டர்டெயின் பண்ணுவார். நல்ல ஃபேவரட் மேன். அவர் நிறைய காமெடி பண்ணிப்பார்ல, எந்த காமெடி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அந்த இந்த டாஸ்க் கொண்டு வருமே குக் வித் கோமாளியில் வேகமாக சொல்வார் அவர். கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்கங்க, ஸ்கோரியாக சொல்லுங்கள். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அவர் இவ்வளோ தூரத்துக்கு கடந்து வந்திருக்காரு, இவ்வளோ தூரத்துக்கு அவர் சக்ஸஸ் ஆகிருக்காரு, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அவரோட ஜோக் தான், அவரோட அந்த இதுதான். இன்னும் நான் நிறைய டெவலப் ஆகணுன்ட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ அவருடைய அந்த ஹியூமர் சென்ஸுக்கு எந்த ஹீரோவோட சேர்ந்து பண்ணால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சந்தானம் சார். சந்தானம் சார் ரெண்டும் காமெடி காம்போ நல்லாயிருக்கும். இவரும் கமெண்ட் பண்ணுவார், அவரும் கமெண்ட் பண்ணுவார், நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. புகழ் எப்படி தெரியும்? அவர் விஜய் டிவியில் இருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணுவார்? காமெடி நல்லா பண்ணுவார். அவர் நிறைய காமெடி பண்ணியிருப்பார். உங்களுக்கு எந்த காமெடி ரொம்ப பிடிக்கும்? அவர் காமெடி விட அவர் பாடி லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மூஞ்சி ரியாக்ஷன் நல்லா இருக்கா. சிவாங்கியோட தங்கச்சியாக அந்த காமெடி காம்போ நல்லா இருக்குமா, இல்லை சுஸ்தியோட அந்த ஃப்ரெண்டு அந்த காம்போ நல்லா இருக்குமா? சிவாங்கி தான். இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு என்ன காரணமாக இருக்கும்? விடாமுயற்சின்னு சொல்லலாம், நம்பிக்கைன்னு சொல்லலாம். அவர் எந்த ஹீரோவோட சேர்ந்து பண்ணார்னா காமெடி இன்னும் சூப்பராக இருக்கும்? சிவகார்த்திகேயன் சொல்லலாம். புகழ் பிரதர் குக் வித் கோமாளி சீசன். ஆமாம் ப்ரோ, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டீங்க? ஆமாம் ப்ரோ, அவர்லாம் நல்லா காமெடி பண்ணுறாரு, நல்லா பேசுவார், அவர் நல்லா நிறையா மக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு, நல்ல விஷயம்லாம் நிறையா பண்ணுறாரு. அவர் இன்னும் வளரணும், மேலே கரெக்டாக இருந்தால் அவர் நல்லாயிருக்கும் லைஃப். ஓகே, அவர் நிறைய காமெடி பண்ணியிருப்பாரு. எந்த காமெடி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அவர் நிறையா கவுண்டர் நல்லா போடுவார் ப்ரோ, அதுதான் ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பார்த்தாவே ஒரு வைபாக சிரிப்பாக இருக்கும் ப்ரோ, அதுதான் ப்ரோ. அவர் நிறையா கவுண்டர் போடுவார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா கவுண்டருமே. அவர் பார்த்தாவே இவர் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருப்பார் ப்ரோ, அதுதான் ப்ரோ. ஸோ லேடி கெட்டப் அவருக்கு சூப்பராக இருக்குமா, இல்லை அவர் ஓன் கெட்டப்பில் பண்ணிப்பாரு அது சூப்பராக இருக்கும்? லேடி கெட்டப் தான் ப்ரோ அவருக்கு எப்போவுமே சூட். அவர் தான் ப்ரோ, அதுதான் ப்ரோ அவரை தூக்கியே விட்டுச்சு, அதுதான் ப்ரோ ஃபஸ்ட்டு தூக்கி விட்டுச்சு. இந்த அளவுக்கு அவர் வளர்ந்ததுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? அவருக்கு திறமை தான் ப்ரோ, எல்லாமே தன்னம்பிக்கை, திறமை, ஒரு முயற்சி எடுத்தாரு, அவர் சாதிச்சிட்டார் ப்ரோ. அதில் அவர் தான் ப்ரோ. அவருடைய அந்த ஹியூமர் சென்ஸுக்கு, காமெடி சென்ஸுக்கு எந்த ஹீரோவோட சேர்ந்து பண்ணால் சூப்பராக இருக்கும் நினைக்கிறீங்க? சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்து பண்ணால் நல்லாயிருக்கும் ப்ரோ. சிவகார்த்திகேயன் அவங்க கொஞ்சம் காம்போ நல்லா இருக்கும்னு தோணுது ப்ரோ, அதுதான் ப்ரோ. இவர் யாரும் தெரியுதா? தெரியும், டாப் காமெடியனா இப்போ வந்துட்டு இருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். லேடி கெட்ட போட்டு நிறைய பண்ணியிருப்பாரு, அவர் ஓன் கெட்டப்ல பண்ணிருப்பாரு. எது ரொம்ப சூப்பரா இருக்கும்? பாரதி கண்ணம்மால ட்ரோல் பண்ணியிருப்பாரு, அது சூப்பரா இருக்கும். மேல கூட சொல்ல முடியுமா? அந்த தென்றல் புயலாகி வருதுன்னு சொல்லிட்டு பை எடுத்துட்டு ஓடுவாரு, அது நல்லா இருக்கும். ரொம்ப உன்னிப்பா நோட் பண்ணியிருக்காரு நான் அவங்கள பத்தி. அவர் வந்து லேடி கெட்ட போட்டு பண்ணியிருக்காரு, நிறைய அவர் ஓன் கெட்ட பண்ணிருப்பாரு. எது வந்து ஒரு சூப்பரா மேட்ச் ஆகும்? அவர் எப்படி இது பண்ணாலுமே நல்லா இருக்கும், எந்த கெட்ட போட்டாலும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சுஸ்தி அவரோட ஃப்ரெண்டா காம்போவா இருக்கும், சிவாங்கியோட தங்கச்சி காம்போவா இருக்கும். எந்த காம்போ நல்லா இருக்கும்? சிவாங்கி அண்ணன் தங்கச்சி பாசம் பாண்டிங் நல்லா இருக்கும். அவருடைய இந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு காரணம் என்னவா இருக்கும்? அவரோட உழைப்பு தான். அவரோட காம்போ, அவரோட இந்த ஹியூமர் சென்ஸுக்கு எந்த ஹீரோவோட பண்ணா நல்லா இருக்கும் காம்போ? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் ஃபேவரட் அவர் தான், அவர் கூட பண்ணா நல்லா இருக்கும். ஹாப்பி பர்த்டே அண்ணா. விஜய் டிவி புகழ் அண்ணா. எப்படி தெரியுது? இவருடைய கேர்லிங் ஹேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா தெரியும். அவருடைய காமெடி சென்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் ரொம்ப சின்ன இடத்துலேருந்து அவருடைய காமெடி சென்ஸால் மேலே வந்ததுனால எனக்கு நல்லா தெரியும் அவரை. அவர் லேடி கெட்ட போட்டு பண்ணுவார், அவர் கெட்டப்பில் பண்ணுவார். எந்த காமெடி வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அவருடைய காமெடினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய கேர்லிங் ஹேர் ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஹேர் மேலே தான் அவர் ரொம்ப கேராக இருக்கார் அவர். ஆமாம் வரும். ஓகே பிரதர். ஸோ அவருடைய இந்த க்ரோத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவருடைய உழைப்பு தான். சின்ன கடியிலேருந்து வேலை பார்த்துருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினார். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவருடைய ப்ளஸ்னால் என்ன சொல்லுவீங்க? அவருடைய காமெடி சென்ஸ் தான். அவருடைய காமெடி சென்ஸ் தான்.
குக் வித் கோமாளியில் பார்த்துருக்கீங்கல்ல, சிவாங்கியோட ஒரு காம்போவாக பண்ணியிருப்பார் தங்கச்சியா, சுஷ்டியோட ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பார். எது வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும்? சிவாங்கியோட தங்கச்சியாக பண்ணுறது தான் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஏன்? அண்ணன் தங்கச்சி ரொம்ப பாண்டிங் நல்லா இருக்கும் அவங்க 2 பேருக்கும். அவர் வந்து அவருடைய ஹியூமர் சென்ஸுக்கு எந்த ஹீரோவோட காம்போ பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் அண்ணா. ஏன்? விஜய் அண்ணா இதுக்கப்புறம் நடிக்க மாட்டார், ஆனால் விஜய் அண்ணாவோட பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். லாஸ்ட்னு ஒரு படம் இருக்குது, பார்க்கலாம் புகழ் அண்ணாக்கு வாய்ப்பு இருக்கான்னு. ஓஹோ, புகழ், விஜய் டிவி புகழ் எப்படிங்க பார்த்தேன்னு சொல்கிறீங்க? நல்ல ஒரு காமெடி சென்ஸ் உள்ள ஆள். காமெடி தாண்டி அவர்கிட்ட உழைப்பு அதிகம். உழைப்பை கொடுத்து மக்களை ஓரளவுக்கு கவர்ந்தார். நல்லா ஒரு காமெடி. அவர் வந்து காமெடி பண்ணதுலேயே லேடி கெட்ட போட்டு பண்ணியிருப்பாரு, இல்லை அவர் ஓன் கெட்ட போட்டு பண்ணிருப்பாரு? எந்த காமெடி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்? லேடி கெட்டப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிக் பாஸ் லேடி ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அவங்க மாதிரி ஒரு வாய்ஸ் பேசுவாப்புல, அது பேர் தெரியல. எங்க அந்த ஒரு வாய்ஸ் மட்டும் பேசுங்க. அது சான்ஸ் இல்லை, அது புகழ் மட்டும் தான் பேச முடியும். அதேதான், அது வாய்ப்பு இல்லை பிரதர். அது மாதிரி அந்த மாதிரி காமெடி லேடிஸ் கெட்டப்னால போடுவாப்புல. லேடிஸ் கெட்டப் வந்து அவர் கஷ்டப்பட்டு சொல்லியிருக்காப்புல. இது மாதிரி புடவை சேரெல்லாம் வாங்கும் போது அவர் டேரெக்டாக போய் வாங்க முடியாது, அப்புறம் அவர் அம்மா மூலிமா வாங்கினது, அதெல்லாம் ஓப்பனாக பேசியிருக்காப்புல. நல்ல ஒரு காமெடியன், நல்ல வளர்ச்சி உள்ள ஆள். வாழ்த்துக்கள். இப்போ வந்து அவருடைய ஹியூமர் சென்ஸுக்கு, அவருடைய காமெடி சென்ஸுக்கு எந்த ஹீரோவோட காம்போ பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு பேய ஆக்டிவ் சூரியகிட்ட பண்ணிட்டாப்புல. சூரியோட ஓரளவு பிக்கப்பாக ஓரளவு வர வாய்ப்பு இருக்குது. இன்னும் அதுமாரி சந்தானம் சார், ஆர்யா சார், இதுமாரி ஆள் கூட நடித்தா இன்னும் கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்கு அவருக்கு. விஜய் டிவி புகழ். எப்படி பார்த்தேன்னு சொல்கிறீங்க? இல்லை, நான் நிறையா குக் வித் கோமாளிலாம் பார்த்துருக்கேன், அப்புறம் மூவிஸ்லாம் பார்த்துருக்கேன். கௌதம் கார்த்திகோட நடிச்சிருந்த அந்த படம் கூட பார்த்துருந்தேன். அவரோட ரொம்ப சூப்பரான காமெடினா எந்த காமெடி உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு மைண்டில்? இல்லை, எனக்கு புகழ்னாலே எனக்கு வந்து குக் வித் கோமாளி தான் ஞாபகம் வரும். அதில் ரொம்ப ஆட்டிடியூட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், அவர் பண்ணுற ஆக்ஷன்லாம் நல்லாயிருக்கும். அதனால் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவரோட ப்ளஸ்னால் என்ன சொல்லுவீங்க? அதான் அவரோட ஆட்டிடியூட் தான். ஆட்டிடியூட் தான் அவரோட ப்ளஸ்ஸு. ஸோ இப்போ குக் வித் கோமாளியில் தங்கச்சியாக சிவாங்கி கூட பண்ணியிருப்பாரு, ஃப்ரெண்டாக ஸ்ருஷ்டி கூட பண்ணியிருப்பாரு. ஸோ எந்த காம்போ வந்து உங்களுக்கு சூப்பராக தெரியுது? அஃப்கோர்ஸ் தங்கச்சி தான். அது ரொம்ப பேர் வந்துட்டு ரொம்ப ஃபெமிலியர் ஆனது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து அவருடைய ஹியூமர் சென்ஸுக்கு எந்த ஹீரோவோட சேர்ந்து காம்போ பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த ஹீரோனா இப்போது தளபதியோட பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் அவர் பண்ண முடியாதுன்னு ஒரு படம் இருக்குல்ல, 69 அவர் லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்லியிருக்காரு. மேபி அவரோட பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஆசை.